அதே மாதிரி இப்போ அவருடைய பேர் வந்து ஜோசப் விஜய்னு இப்போ இதில் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் நமக்கு விஜய்னு தான் தெரியும். இன்னைக்கு தான் அவர் வந்து ஜோசப் விஜய்னு சொல்லியிருக்கிறாரு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு வீடியோவில் இவர் பேசுனது சரியா இல்லை தவறா அப்படின்றத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் மக்களே. வீடியோ பார்த்துடலாமா? இந்த கூட்டணி விமர்சிக்கிறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். ஏன்னா நிச்சயமாக இந்த கூட்டணியில் என்ன குறை சொல்றாரு அவரு? இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இது நியாயமா என்னன்னு மட்டும் சொல்லுங்க. இப்போ ஒரு கட்சியினுடைய தலைவராக ஒரு குறிப்பிட்ட ஒரு வாக்குகளை வந்து திட்டமிட்டு அவர் வந்து 2 தொகுதியில் போய் போட்டிடுறாரு. அதே மாதிரி இப்ப அவருடைய பேர் வந்து ஜோசப் விஜய்னு இப்ப இதுல போட்டிருக்காங்க. இது வரைக்கும் நமக்கு விஜய்னு தான் தெரியும். இன்னைக்கு தான் அவர் வந்து ஜோசப் விஜய்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா சமீபமாக ஒரு வருடங்களுக்கு முன்னாடி அவருடைய தந்தையார் சந்திரசேகர இயக்குனர் வந்து தாய் மதத்துக்கு திரும்பிட்டேன்னு சொல்லியிருக்காரு. தாய் மதத்துக்கு திரும்பிட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவர் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னும் டீப்பெல்லாம் உள்ள போகலாம். பட் நீங்க வந்து ஒரு கட்சி தலைவர், அந்த பொறுப்பை உணர்ந்து நீங்க வந்து பேசணுங்கிறது என்னுடைய சின்ன வேண்டுகோள். அதாவது இவர் பேர் வந்து சி ஜோசப் விஜய். அவங்க அப்பா வந்து தாய் மதத்துக்கு திரும்பிட்டாராம். இதுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்றது எனக்கு புரியலை. இந்த விஷயம் வந்து ஒரு மதத்தை அடிப்படையாக வச்சு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே. நன்றி.